This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வந்துட்டு பவுல் நல்லா தெரியுமே, அப்ப அவர் சொல்லி இருக்கலாமே, இது நான் 24 அப்போஸ்தலர்களை, அதுல 12 அப்போஸ்தலர்களை பார்த்தேன்னு சொல்லாமே, 24 மூப்பர்களோட நிறுத்திக்கிட்டார். அந்த 24 யார் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். காலத்துக்கு முன்பதாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை தீர்மானிக்க வேண்டாம். இல்ல நான் தான் போவேன் நீங்க சொல்லி அடம் முடிச்சாலும் நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாது. அவங்க சொல்லிக்கிறாங்க. யோவானுக்கு அது யாருன்னு தெரியல, 24 இருக்கு. இப்ப நம்ம ஆட்கள்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த 24 மூப்பர்கள் பூமியிலிருந்து இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் யார் என்பது பரலோகத்துக்கு போகும்போது மட்டும்தான் நமக்கு அது தெரியும். இங்கே அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோ அதர் எக்ஸ்பிளனேஷன்ஸ், வேற எதுவும் எனக்கு இல்லை. நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு வித்தியாசமான கேள்வி. சபைகள்ல சத்தம் போட்டு பரிசுத்தாவில நிரம்பலாமா? கையெல்லாம் தட்டி பயங்கரமா நிரம்புறாங்களே, அப்படி நிரம்பலாமா? அப்படி நிரம்புறதுனால புதுசா வரவங்க கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா பாக்குறாங்க, திருப்பி வராம கூட போறாங்களே, இது இடரலா இருக்கே, இது இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய சரீரத்துக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்மைதான். நம்முடைய ஏன் அது வருதுன்னு சொல்றேன், நம்ம ஆத்மா களி கூறுகிறது. இது வரைக்கும் அந்த ஆத்மா சந்திக்காத ஒரு உணர்வை அது சந்திக்குது. நம்முடைய ஆத்மா மணவாளன் அந்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பும் போது நமக்கு ஒரு நம்மளை இன புரியாத ஒரு சந்தோஷம். அதில் அவர்கள் துள்ளி குதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, சிலர் சில பாஷைகள்ல பேசுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனா வேதத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் கூடி வரும்போது அநேகர் இருக்கும் போது நீங்க அந்நிய பாஷையில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, அங்க வருகிறவர்கள் அதை வேற மாதிரி நினைப்பாங்க, நீங்க தனியா இருக்கும் போது பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, வியாக்கணம் பண்றவன் இல்லைன்னா நீ அங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம போன்ற நாடுகள்ல, இந்தியா போன்ற நாடுகள்ல நம்ம வீட்டுக்கு தெரியாம தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம். சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல அதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது வீட்டுல ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றது அவங்களுக்கு வழி இல்லை. அவங்க விடுதலையா ஆராதிக்கிறது எங்கன்னா சபையில வந்து ஆராதிக்கிறாங்க. அப்படி இங்க வந்து ஆராதிக்கும் போது அவங்களுக்கு இதை தவிர்த்து வேற எங்கே ஆராதிக்க இடம் இல்லாததுனால இங்க ஆவியில நிறையறாங்க. அதனால நம்முடைய சபை முற்பிதாக்களும் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அது நாளடைவில் என்ன ஆயிருச்சு, எப்படி கிதியோன் ஏற்படுத்தின ஏபோத்தை வந்து நாளடைவில் விக்கிரகாராதனையா மாறி போச்சோ, இடர்லா மாறிடுச்சுல, அந்த மாதிரி நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆவியில நிறையதுதான் சபையினுடைய ஆவியின் நிறைவுன்றதுக்கு அவங்க அளவுகோலா வச்சுக்கிட்டாங்க. நல்லா கைத்தட்டி சத்தம் போட்டா இன்னைக்கு அபிஷேகம் நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அளவுகோலா அதை மாத்திட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆவியினுடைய நிலைமை நீங்க மேல போக போக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டம் குறைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும். நீங்க தேவனோடு கூட அமைதியா இணைய தொடவீங்க, உங்க கண்கள்ல தண்ணி வரும். அதுக்கப்புறம் நான் சொல்வேன், ஒரு ஆவிக்குரிய நிலைமையில நீங்க உச்சத்துக்கு போகும்போது நீங்க பேசவே மாட்டீங்க, அவர் பேசுவார், நீங்க கேட்பீங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுவோம், அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, கையை தட்டுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், ஆவியில நிறைவோம், எல்லா வேலையும் பண்ணிட்டே இருப்போம். அது ஒரு ஆவிக்குரிய ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் போக 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 பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஆவியினுடைய நிறைவு வரும்போது உங்க கண்கள்ல தண்ணி தான் வரும். நீங்க இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்ய மாட்டீங்க. அதாவது இதுதான் அப்படின்னு இல்ல, இந்த உச்ச நிலை அடையும் போது நீங்கள் அப்படியே ஆவியில நிறையும் போது உங்களோடு கூட தேவனுடைய சத்தம் கேட்க தொடங்கும். உங்க ஆத்மா, மாம்சத்துக்கு அங்க வேலையே இருக்காது. உங்க மாம்சத்துக்கு வேலையே இல்லாம உங்க ஆத்மா அப்படியே தேவனோடு கூட இணையும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகும் போது செத்தவனை போல விழுந்தேன். அதோட அர்த்தம் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மாம்சத்துக்கு அங்க வேலை இல்லை, என் ஆத்மா அவரோட போயிருச்சு, மாம்சம் கீழே கிடக்குது, இதை கையை தட்டாது, குதிக்காது, எதுவும் செய்யாது, என் ஆத்மா தேவனோடு கூட களி கூர்கொண்டிருக்கும். இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க போகும்போது இந்த கேள்வியே எழும்பாது, இப்படி வரவே வராது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம போகணும். ஜெபம் பண்ணுங்க. சபைகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது நமக்கு வேற வழி இல்லை. இந்த மாதிரி நாடுகள்ல வரும்போது வீட்டுல நமக்கு ஆராதிக்க, விடுதலை ஆராதிக்க தடை இருக்கும் போது அவங்களுக்கு இங்கேயும் தடை பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ளேயோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயோ போறது கடினமாக இருக்கிறது. நாளடைவில் அவங்க மாறிடுவாங்க. பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் போக 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 பாருங்க, அவங்க வந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க, அவங்க வேற நிலைமைக்கு, அப்படியே அமைதியான நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. சோ இப்போதைக்கு நம்ம போன்ற நாடுகள்ல இதை தடுக்கவும் முடியாது. ஆனா இதுதான் ஆவியின் நிறைவு அப்படின்னு நீங்க அளவுகோலா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் தப்பு தான்.
நாம அடுத்த கேள்வி